மாண்புமிக்க டாக்டர் மனிதநேய மாந்தரசி இந்த படத்தின் பைனான்ஸ் மினிஸ்டராக, பைனான்ஸ் கண்ட்ரோலராக சிறந்த பட்ஜெட் போட்டு பல ஆயிரக்கணக்கான பேர்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுத்து ஒரு இயக்குநரையும் உருவாக்கி உன்னதமாக அமர்ந்திருக்கக்கூடிய மாண்புமிக்க டாக்டர் தயாரிப்பாளர் மோகனா அவர்களே, மாண்புமிக்க இயக்குனர் மனிதவள மேம்பாடு சிறப்பாக ஆக வேண்டும் என்று இங்கே சிறப்பான புதியவர்களை எல்லாம் அறிமுகப்படுத்தி எனக்கு தெரிந்து 30 வருடங்களுக்கு மேல் இந்த துறையிலே போராடி இன்று வெற்றி பெற்று இயக்குனராக அறிமுகமாகி இருக்கின்ற மைதீன் அவர்களே, இசை புரட்சியாளன் சாதாரணமா சொல்லக்கூடாது, இது அவருக்கான விழா. இத இடையில அங்க போயிட்டு வந்துடலாம். மிகப்பெரிய ஒரு போராட்டம் நீட்டுக்கு எதிராக நடந்தது. அதுல இவர் சொல்லிய கருத்துக்கள் உலகம் முழுக்க ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும், இந்தியா முழுக்க இந்த ஆளும் வர்க்கத்தினரால் இப்ப 20-30 லட்சம் கோடிகளுக்கு மேல கொள்ளையடிச்சு மோசடி பண்ணி பல ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் அனிதால இருந்து சாவுக்கு காரணமா இன்னமும் ஒரு ஆதிக்க சக்திகள் தவறா பயன்படுத்திட்டு இருக்கிறதுக்கு சம்மட்டியால் அடிச்ச மாதிரி ஒரு கருத்தை சொன்னார். நீங்க ஆட்டோ டப் பண்ணி இங்கிலீஷ்ல போடுங்க. அதாவது அவர் சொன்னது ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். அவர் ஒரு உண்மையிலேயே நான் இசை புரட்சியாளர் சாதாரணமா சொல்லல. கண்கள் இரண்டால் பசங்க இப்படி பல வெற்றி பாடல்கள் கொடுத்திருக்கார். தைப்பொங்கல் அந்த பாடலையும் ஆடிக்கவும் செஞ்சீங்க இல்லையா? அற்புதமான ஒரு உருவகம் வளர்ந்துட்டு வரையில 2 வரிதான் அவர் சொன்னது. ஏன்னா நீங்க இப்படி போட்டு கோச்சிங் அது இதுன்னு போட்டு சாவடிச்சு இப்படி புளியறீங்களே, 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புல அந்த சிலபஸை வச்சு தொலைங்கடா நாதாரிங்களா. அது நான் சொல்றேன், திட்டி சொல்றேன். எவ்வளவு எளிமையான கருத்து பாருங்க. எதுக்கு அந்த சிலபஸ இந்த கோச்சிங் போட்டு கோடிக்கணக்கா கொள்ளையடிக்கிறாங்களே, நீ என்ன வெங்காயம் என்னமோ வை, அந்த படிப்பை 11ஆவது 12ஆவதுல வச்சு தொலைங்க அப்படின்னு பயங்கரமான ஒரு உண்மையை சொல்லியிருக்கார். அவர் பல அரசியல்வாதிகளுக்கு முன்னோடியா நெத்தி போட்டுல அடிச்ச மாதிரி ஒரு இதை பண்ணி இருக்கார். அதற்காக ரேட் சால்யூட் மிஸ்டர் ஜேம்ஸ் தந்தார். மேலும் ஒளி ஓவியர் இந்த படத்தின் ஒளிப்பதிவாளர் மாண்புமிக்க டாக்டர் தில்ராஜு அவர்களே, நான் என்னடா மாண்புமிக்க டாக்டர் சொல்றான்னு சில பேர் யாராவது தப்பு கணக்கு போடுவாங்க. நீங்க ஏன் அந்த மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க? டைரக்டர் தைரியமா இருங்க. 40-30 வருஷத்துக்கு முன்னாடியே 93 நினைக்கிறேன் என்னோட முதல் படம் வெளியிட்டப்ப டாக்டர்னு பட்டம் கொடுத்தாங்க அம்மாவுக்கு. நான் அப்ப சும்மா இருக்க மாட்டேன், ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருப்பேன். எனக்கு தெரியும். அது என்னோட படத்தில் 60 நடிகர்களுக்கு மேல போட்டு நானும் படம் எடுத்தேன். ராஜாதி ராஜகுலத்துங்க ராஜகம்பீர காத்தவராய் கிருஷ்ண காமராஜன். நான் என்ன பண்ணேன், மாண்புமிக்க டாக்டர் நாகேஷ் அவர்கள், மாண்புமிக்க டாக்டர் மனோரமா அவர்கள், மாண்புமிக்க டாக்டர் குள்ளமணி அவர்கள், இன்னைக்கும் போய் பாருங்க இருக்கும், முழுக்க 60 நடிகைகளை போட்டு விளம்பரம் படுத்தேன். தினத்தந்தையில போட மாட்டேன்ட்டாங்க. அப்ப சில்க் ஸ்மிதாமையார் எனக்கு ஒரு பரிசா கொடுத்துருந்தாங்க. ஒரு கான்ட்ரஸா எடுத்துட்டு கிளம்புடான்னு எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிட்டேன். நேராக போய் ஏன் எதனால இல்லைங்க, அது ஒரு மாண்புமிக்கங்கிறது மந்திரிகளுக்கு தான் போடுவோம். அப்படி எந்த புத்தகத்தில் இருக்கு? இல்லை நீங்க டாக்டர்னு போட்டிருக்கீங்க. நாங்க சினிமாவில் அவங்க 1000 படம் நடிச்சவங்க மனோரமா, அவங்களை நாங்க நேசிக்கிறோம், நாங்க பட்டம் கொடுக்குறோம். உங்களுக்கு என்ன இப்போ போட்டு ஆகணும் போகணும்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அவங்க போட்டாங்க. ஏன்னா தினத்தந்தி ஆதித்தனாரோட அற்புதமான நம்ம தமிழ் உணர்வாளர். அது போன்று நம்ம கௌரவிக்க வேண்டியது நம்ம கடமையா இருக்கு. நம்ம துறையை நம்ம கேவலமாகவும் இதாகவும் பேசுறதுனாலதான் மிகப்பெரிய அழிவுக்கு உள்ளாகிட்டு இருக்கோம். இந்த இடத்துல இது ஏன் சொல்றேன், நான் வந்து எல்லாத்தையும் முடிச்சிடுறேன். மோகன்ராஜன் ஆகா எங்கப்பா அட்டி நிறுத்துறே என்ன எட்டி பிண்டாரப்பா, கட்டா குஸ்தி சம்பவக்காரி
என்ன சம்பவம் பண்ணிட்டாப்பலப்பா. எங்க இருந்துதான் இந்த லிரிக்ஸ் அவருக்கு கிடைக்குதோ அடி பெண்றாரு. மோகன்ராஜன் பாடலாசிரியர் அவர்களே, நிலவை பார்த்திபன் அவர்களே, வினோதினி வைத்தியநாதன், சும்மா இருக்கிறாங்களா பாருங்களேன். இந்த வயசுலயே அவங்க அப்பாவை கூட வச்சுக்கிட்டு ரீல்ஸ் போட்டு அப்பாவை விட்டு கொடுக்காத பிள்ளையா கவர்மெண்ட்டுக்கு எதிராக அடி சமட்டி அடிக்கிறாங்க. அவர் தைரியத்தை பாராட்டலாம். நடிகர் தோழர் மாண்புமிக்க ஜெயபிரகாஷ் அவர்களே, பிரசன்னா பாலச்சந்திரன், அருவி மதன், கவிதா பாரதி அவர்களே, இயக்குனர் மூர்த்தி அவர்களே, அக்ஷயா அவர்களே, சஞ்சய் அவர்களே, மாண்புமிக்க கோகுல் அவர்களே, நிகில் கணேஷ்குமார் அவர்களே, ஜெயசீலன், கலை இயக்குனர் ஜெயசீலன் அவர்களே, எம்எஸ் பிரபு அவர்களே, கொஞ்சம் மற்றவங்கெல்லாம் போயிட்டனால கொஞ்சம் டைம் இருக்குன்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ கதாநாயகனுக்கு வருவோம். இவர் என்ன அநியாயம்பா. அதாவது நம்ம ரசம் குடிச்சிருக்கோம். எனக்கு எலுமிச்சை ரசம் பிடிக்கும், பூண்டு ரசம், அப்புறம் என்ன தக்காளி ரசம், புளி ரசம், படப்பிடிப்பில் ஆச்சரியமாலாம் பொள்ளாச்சி அங்கங்க படப்பிடிப்புன்னு அந்த காலத்தில் எங்களுக்கு மல்லிகைப்பூ ரசம்லாம் செஞ்சு தந்திருக்காங்க. ரொம்ப அற்புதமாக இருக்கும். மல்லிகைப்பூ தேநீர் டீ தந்திருக்காங்க. அந்த மாதிரி பல ரசங்களை நம்ம குடிச்சிருக்கோம். ஆனால் இவங்க பாருங்க, இந்த நடிப்பில் பயங்கரமான ஒரு பல ரசத்தை புழிஞ்சிட்டு இருக்காங்க பாருங்க. கதாநாயகன் கதாநாயகி அடேங்கப்பா, அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினால்னு ஈருடல் ஓர் உயிரா அசத்தலான ஒரு காதல் ரசத்தை பிழிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த குழந்தைக்கு வாழ்த்துக்கள். நல்ல அற்புதமா இருக்கு. உஷாரா என்ன பண்ணிட்டாருன்னா, நம்ம துஷந்த் கதாநாயகன் இது கொரோனா வந்துடக்கூடாதுன்னு கண்ணாடி போட்டார். கண்ணாடி போட்டு அற்புதமா இருக்கு, பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குப்பா. நல்ல பேர் கிடைச்சிருச்சு தமிழ்நாடு தமிழ் ரசிகர்களுக்கு. அப்படி ஒரு ஜனனி பெரிய அளவுக்கு வருவீங்க, அற்புதமா இருக்கு. இங்க நான் ஏன் இங்க பாருங்க, அதே நேரத்தில் இந்த பேப்பர்ல எல்லாம் ஒரு விஷயத்த நீங்க இன்னையிலிருந்து அது மாறணும். இந்த சின்ன சின்ன இடத்துல டெக்னீஷியன் பேரை போடுறாங்க, ஹீரோக்கள் பேரை பெருசா போடுறாங்க, போட்டுக்கங்க தப்பில்லை. ஆனா இந்த இருட்டடிப்பு பண்ணாதீங்க. இப்ப தொழில்நுட்ப கலைஞர்கள் கொஞ்சம் பேர் நடிகர்களை இங்க சொல்லிட்டோம். விளம்பரம் காப்புக்கம் வரும், பேர் பெருசா இருக்கும். ஆனா இந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் கீழே கண்ணுக்கே தெரியாம இருக்கும். அது எவ்வளவு மனசு நோக்கும் பாருங்க. அது என்ன வீணா போகுது? விளம்பர காசு கொடுக்கத்தானே செய்றீங்க. கொஞ்சம் இனிமேலாவது டிசைனர்ஸா இருக்கட்டும், பேப்பர்ல பப்ளிஷ் பண்றவங்களா இருக்கட்டும், அப்பா அவெல்லாம் நல்லா பளிச்சுன்னு போட்டு வாப்பான்னு சொல்லுங்க. ஏன்னா ஹீரோவே எல்லாம் பிரதானம் அல்ல, எல்லாமே அவங்களே அல்ல. இப்ப பாருங்க, இதுல எத்தனை பேர் சின்ன எழுத்து. நான் எப்படியோ படிக்கிறேன் இந்த வெளிச்சத்துல. டைரக்டர் ஆஃப் போட்டோகிராஃபி டெல்லி ராஜன், ஓகே. எடிட்டிங் எஸ் பாஸ்கர், ஆர்ட் ஜெயசீலன், மோகன்ராஜன் இங்க வருது, அண்ணாதுரை, புவன், ஆர்எஸ் புவன் தான் பிஆர்ஓ. இது பேப்பர்கள்ல இனிமேலாவது இந்த திரைப்படத்து விளம்பரம் எது கொடுத்தாலும் அந்த தொழில்நுட்ப கலைஞர்களை பெரிய அளவுக்கு போடாட்டியும் படிக்கிற அளவுக்கு போடுங்க. பல பேர் கிளம்பி வருவான், அதுல ப்ரொடியூசர் வருவான். தொழில்நுட்ப கலைஞர்களை இருட்டடிப்பு செய்யாதீங்க. ஆல் பாஸ் அற்புதமான ஒரு டைட்டில். அதாவது எல்லாரும் ஜெயிச்சாச்சு. ஆமா, ஒன் ஸ்டெப் என்டர்டைன்மெண்ட், ஒரு அடி வெற்றி நோக்கி இன்னைக்கு அதிக அடி வச்சு வந்துட்டீங்க. அதை மனதார பாராட்டுறேன். ஆல் பாஸ். நான் அதே பிளாஷ்பேக்கு போனா எல்லாம் ஆங்கிலத்திலேயே பேர் இருக்கு. இப்போ டிசி இருக்கு, இது இருக்கு. அப்ப அந்த காலத்துல அதிகமா இருந்தனால 93லயே தான் நான் போய் தூய தமிழ்ல தமிழ் படங்களுக்கு பேர் வைக்கணும் அப்படின்னு பெருஞ்சித்தனார் வந்தாங்க. ஓமை கவிஞர் சுரலா வந்திருந்தாரு, என்ன வாழ்த்தினாரு அவங்க. அந்த வள்ளுவர் கோட்டத்தில் அப்போலாம் ஆகுனா போராட்டத்தை உட்காருவேன். அந்த வாரத்திலேயே டாக்டர் கலைஞர் அவர்கள் தூய தமிழில் வைக்கப்படுகிற பெயர்களுக்கு படங்களுக்கு இவ்வளவு மானியம் அப்படின்னு 5 லட்சம் 7 லட்சம் அனௌன்ஸ் பண்ணாங்க. அது எந்த அளவுக்கு மறுபடியும் அதை நம்ம இப்ப கொண்டு போக முடியும்னு தெரியாது. அந்த விட்டுட்டு நான் ஏன் இந்த அளவுக்கு நான் இப்ப சமீபமா ஒண்ணு பாதிக்கப்பட்டேன். எனக்கு மனசு வேதனையா இருக்கு. அதை இங்க ஆல் பாஸ்ல ஏன் சொல்லணும்னா, இது கலைத்துறை சம்பந்தமானது.
நடிகர் சம்பந்தமானது. கருப்புன்னு ஒரு படத்துல நான் நடிச்சேன். 4 பேர் நல்லவுக்கு 4 பேர் எங்களுக்கு பயம் கிடையாதுன்னு பாடல். நான் வில்லனுங்க ஆடுறது. பாலாஜி என்ன சொல்லி புக் பண்ணலையே சார், நாங்க கடைசியில தான் வாரோம், நீங்க ஆடுறீங்கன்னு சொல்லி இதே பிரசாத் இதுல பயங்கரமா ஆட வச்சாங்க. நான் ரிங்கில நின்று என் பசங்களை கூட்டு வந்திருந்தேன். அவன் பார்த்து ஏப்பா அந்த பாட்டை எடுத்துட்டாங்க, இப்ப அது நம்ம என்னப்பா பண்ண முடியும், அதை தூக்கிட்டாங்க, சரி பரவாயில்ல யூடியூப்லயாவது வரும், யூடியூப்ல வரும்னாங்க. அந்த நான் சிறப்பா ஆடி இருந்தேன், கஷ்டப்பட்டு ஆடி இருந்த அந்த சாட்டெல்லாம் காணோம். இது ஏன் இப்படி இருட்டடிப்பு பண்றீங்கன்னு தெரியல. நீங்க இங்கேயோ டாப்ல இருக்கீங்க, மார்க்கண்டேயன் குமாரர்கள் ஒண்ணு கைது போச்சு, ஓகே சரி, நீங்க சம்பாதிங்க, கோடிக்கணக்கா சொத்து வாங்கி போடுங்க, அகரம் நல்ல பேர் எடுங்க. ஒரு நடிகனோட நடிப்பை ஒரு போர்ஷனை ஒரு பங்களிப்பை அடுத்தவன் ஜோத்திலே மண்ண போடுறீங்க. நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டினேன். உங்களுக்கு ஆண்மை இருந்தா, உண்மையிலே தைரியம் இருந்தா அதை போடுங்க. சார் பிரபு அவரு கேட்கிறேன், நான் என்ன ப்ரொடக்ஷன் நம்பர் 73 குரூப் டான்ஸர் இருக்கலையே, 86லயே நான் கவுன்சில் தனஞ்சயன் இவங்க எல்லாம் அரக்காடு ஆகி போட்டுட்டு இருக்கலையே நான் ப்ரொடியூசர் ஆனவன். 86லயே ராஜ்கரண்டி 73 நம்பர். இப்ப எனக்கு வயசா இருக்கலாம், நான் நாளைக்கு நிச்சயமா உத்வேகமா இருக்கேன். நான் படம் எடுத்து படத்துலதான் போட்டுக்கிட்டு இருக்கேன். நான் 100 படம் எடுப்பேன், வருஷத்துக்கு 4 படம் எடுக்கத்தான் போறேன். நீங்க நல்ல கதைகளோட வாங்க, ஒரு கட்டா குஸ்தி மாதிரி, ஒரு பரிமளா இந்த மாதிரி ஏகப்பட்ட கதைகளோட வாங்க, நான் ஆயத்தமா இருக்கேன். ஆனா எஸ்ஆர் பிரபு அன்னைக்கு சொன்னது நாங்க அப்படியே வித்துட்டோம், ஆடியோ கம்பெனிக்கு வித்துட்டோம், இனி நான் என்ன பண்ண முடியும்? இது என்ன ஒரு பொறுப்பில்ல. 350 படங்களை நடிச்சுங்க, எத்தனை நடிகர்கள் ஆரங்கத்தில் இருக்காங்க. அதாவது இது இருட்டெடுப்பு பண்ணி எல்லாம் பில்டப்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு ஹீரோ, எல்லாம் பில்டப். ஒரு டான்ஸ் மாஸ்டர், ஒரு ஃபைட் மாஸ்டர், ஒரு டெக்னீஷியன், ஒரு பாடலாசிரியர், ஒரு இயக்குனர், இப்படி 100கணக்கான பேர் உழைப்புலதான் இன்னைக்கு பில்டப்ல வந்துட்டு இருக்கீங்க. ஆர்ஜே பாலாஜி இன்னைக்கு என்ன 1500 ஷாட் பில்டப் கொடுக்குறீங்க ஹீரோக்கு, என்ன கம்மியா நிக்க வச்சிருக்கான். ஒரு இயக்குனர் 2-3 பேர்கிட்ட நான் சொல்லல, சார் இனிமேல் நீங்க சைன் பண்ணீங்க, முக்கியமான சீன் எது நடிக்கிறீங்களோ அதை எடுக்கிறீங்கன்னா என்ன கேட்காம நீங்க எடுக்க கூடாதுன்னு அக்ரிமெண்ட் போடுங்கன்னு சொன்னார். இதெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியம்? நான் எடுத்து எத்தனையோ கேப்டன் 25,000 அடி தூக்கி போட்டிருக்காங்க, ஆனா கால் தூசுக்கு ஈடாக மாட்டாங்க. அதனாலதான் படங்கள் நிக்குது. மலையாள படங்கள் ஏன் நிக்குது? இப்ப இவங்கெல்லாம் நிக்கிறாங்க, மலையாள படத்தை பாராட்டுறோம், தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறோம். எல்லா கேரக்டர்களையும் நீ என் கேரக்டர் ஒண்ணு கொடுக்க வேணாம், ஒரு வெங்காயம், நான் ஒன்று பிச்சை எடுக்கிறவன் கிடையாது. ஈட்டடிப்பு ஏன் பண்ற? அந்த என்ன மறைச்சிட்டு நீ பெரிய ஆளுனா நான் தான் உண்மையான கருப்பு, நான் தான் கருப்பு, கருப்பேன் வருவா, மக்கள் சொல்லுவாங்க. தைரியம் இருந்தா அந்த சாட்டை போடுங்க சார். நான் கஷ்டப்பட்ட ரிங்கில் ஆடினேன் சார், காணா சார், யூடியூப்ல போடுறேன்னு சொன்னாங்க சார். அதுக்கப்புறம் யூடியூப்லயும் போடல. அந்த பர்டிகுலர் நான் நடிச்சதை, நான் ஆடினதை, அது 2 நிமிஷம் சாட்டா இருக்கலாம், 4 நிமிஷமா இருக்கலாம். சூர்யா சார் விக்ரமத்தில் 5 நிமிஷம் தானே வந்தாரு. அந்த பிரசன்ஸ் தானே, ஆடியன்ஸ் எல்லாத்துக்கும் இருக்காங்கல்ல. பசங்க பாவம், அவனுக்கு பதில் சொல்ல முடியல, கூட்டு போயிருந்த ஷூட்டிங்கு. அப்பா என்னப்பா நீ அப்படி ரிங்கில் அந்த ஆடின, பாட்டெல்லாம் ஷாட் உடைச்ச, எல்லாம் செய்ய சொன்னாங்க, ஏன் போடல? நான் உங்களுக்கு என்ன பதில் சொல்றது? இது என்ன இந்த மாதிரி ஒரு அயோக்கியத்தனம்? முதல்ல ஹீரோவா இருங்க, நல்லா சம்பாதிங்க, என்னமோ வேணாலும் பண்ணுங்க. ஆனா சினிமா ஒரு கூட்டு குடும்பம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஆல் பாஸ் வெற்றி அடைவோம். இந்த மாதிரி நிறைய பேர் வரணும். சினிமாங்கிறது ஒரு தனிப்பட்ட கதாநாயகனுக்கு அல்ல, ஒரு ஜனநாயகம் வந்தான்னா 100 பேர் கூட்டு போனாங்க, மலேசியா செலவு பண்ணி கூட்டு போனா அவன் ஜனநாயகன். இங்க நடக்கிற மதுரைக்கு கூட்டு போல, யாரும் என் இடத்துல நான் அடட்டி பரவாயில்ல, யாரோ ஒரு பொண்ணு அவர் கூட இருந்தது ஆடு படத்தில் நடிக்கிறது, இவரு கோட்டு போட்டுக்கிட்டு ஆடுறாரு. அடே நீ நல்லா ஆடு, நல்லா ஆடு, ஆனா என்னை எதுக்கு போட்ட? ஏன் அப்படி இருட்டடிப்பு பண்ண? ஏன் பயம்? 2 நிமிஷம் சாட்டா இருக்கட்டும், 4 நிமிஷமா இருக்கட்டும், நீ போடு, காட்டு, மக்கள் பார்த்துக்கோங்க. உனக்கு தானே பேர் வருது, உன் கம்பெனிக்கு தானே பேர் வரும். அந்த மாதிரி பகிர்ந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. தனிஞ்சன், நீங்க என்ன என்சைக்ளோபீடியா? இதுதான், இதை முதல்ல நோட் பண்ணுங்க. சும்மா ஜாடா போட்டுட்டு போறதுக்கு ஆள் பார், நல்லா இருக்காரு, நல்லா ஓடும், ஏய் நல்லா இருந்தா தான் படத்தை பார்ப்பான். ஒவ்வொருத்த கண்ட்ரிபியூஷனை காட்டு. இந்த பிரசாந்த் எவ்வளவு கஷ்டப்பட்டு போட்டிருப்பாரு, எப்படி பேர் வாங்கி இருப்பாரு. அவர் உழைப்ப சுரண்ட நான் மறைச்சு அவர் சும்மா இருப்பாரா? I don't care. Shame on them.
மக்கள் இருக்காங்க, இதை சொல்லியிருக்கேன் பாருங்க. உடனே விர்ச்சுவல் இது வச்சிருக்காங்க, அந்த ஐடி விங் வச்சுக்கிறாரு. எவனுக்கு வேலை கொடுக்குறான்னு இல்லையோ கீழே போய் எழுதுவானுங்க. நீ உன் பையன் பைத்தியக்கார நாகாரிங்களா, என்னமோ காலேஜ் பையன் கொடுத்துருக்கான், சாப்பிட்டுருக்கான், இன்னமும் சொல்லிட்டு இருக்காயா. நான் என்ன நல்ல வேலை செஞ்சாலும் கீழே போய் உன் பையன் கஞ்சா அடிப்பா தெரியாதா. இப்படி ஒரு அறிப்படுத்த சனியனுங்க நாட்டில் சுத்திட்டு இருக்கு. அவனுக்கு அதேதான் வேலை. பெட்டர் கழுவ மாட்டானுங்க, அதை சொல்லிக்கிட்டே இருப்பானுங்க, குரங்குக்கு போட்டு மாதிரி. ஆல் பாஸ் அற்புதமான பெயர். இனிமேல் இங்கே விளம்பரம் என்று கொடுத்தால் ஒவ்வொரு தொழில்நுட்ப கலைஞனும் மரியாதை செய்யப்படணும். ஒவ்வொரு தொழில்நுட்ப கலைஞனும் தினத்தந்திக்கு தினகரன், ஒவ்வொரு விளம்பர மீடியா எல்லாத்துக்கும் நான் சொல்லிக்கிறேன். இது என்னுடைய உத்தரவு, என்னுடைய கட்டளை, என் சாசனம். ஒவ்வொரு தொழில்நுட்ப கலைஞரின் பேர ஈட்டடிப்பு பண்ணாத, அனைவருக்கும் பகிர்ந்து கொடுத்து நீ ஈரவாவாது. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.